ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பார்க்க போற டாபிக்ஸ் வந்து ஹெமாட்டெனிக்ஸ். ஹெமாட்டெனிக்ஸ் அப்படின்னா வாட் ஆர் த இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் விச் இஸ் காமன்லி யூசிங் டு இன்க்ரீஸ் த ஹீமோகுளோபின் லெவல், எஸ்பெஷலி ஹீமோகுளோபின்ல இருக்கிற அயரன் கண்டென்ட் லெவல் அண்ட் ஆல்சோ நம்ம பாடியில அயரன் கண்டென்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நாம காமனா என்னென்ன இன்ஆர்கானிக் எலமெண்டல் அயரன் வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், ஹெமட்டானிக்ஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நம்ம உடம்புல வந்து ரத்தத்துல இருக்கிற அதாவது என்னது ஹீமோகுளோபின்ல வந்து அயரன் கண்டென்ட் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு வகையான அனீமியா அப்படின்னு சொல்லுவோம். ரத்தம் பொதுவா நாம வந்து ரத்தம் கம்மியா இருக்குன்னு சொல்றோம்ல, அப்படின்னா என்ன அப்படின்னா ஹீமோகுளோபின் கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ பொதுவாகவே ஹீமோகுளோபின் கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஸோ அதுல ஒரு முக்கியமான காரணங்கள் அப்படின்னா என்ன, பொதுவான காமனா அதிகமாக இருக்கக்கூடிய காரணங்கள் அந்த அனீமியாவுக்கு என்ன அப்படின்னா அயரன் டெஃபிஷியன்சி அனீமியா ஆர் அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா. ஸோ நம்ம உடம்புல இரும்பு சத்து குறைபாடுனால வர்ற அனீமியா வந்து காமனா வந்து அதிகமா பரவலா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நாம வந்து ஒரு இன்ஆர்கானிக் எலமெண்டல் சப்ஸ்டன்சஸ் வந்து ஹீமோகுளோபின்ல இருக்கிற அயரன் கான்சென்ட்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ஸோ அந்த ரத்தத்தில் இருக்கிற ஆர்பிசியில் இருக்கிற ஹீமோகுளோபின் எல்லா ஹீமோகுளோபின்லையும் வந்து சரியான என்னது அந்த ஃபெரஸ் கான்சென்ட்ரேஷன் ஆகிறதுக்கு, சேச்சுரேட் ஆகிறதுக்கு நாம வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம், நம்ம வந்து அயன் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஹெமட்டானிக்ஸ் இங்க வந்து நம்ம சிலபஸ்ல வந்து ஒரு முக்கியமான 5 எலமெண்டல் அயன் காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நியூ சிலபஸ்ல வந்து அடிஷனலா இந்த ஹெமட்டானிக்ஸ் வந்து ஹெமட்டினிக்ஸ் ஆர் ஹெமட்டானிக்ஸ் வந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் புதுசா படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி பழைய சிலபஸ்ல இது இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் நம்ம வீடியோவை கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ ஹெமட்டானிக்ஸ் வந்து நிறைய சப்ஸ்டன்சஸ் வந்து நாம யூஸ் பண்றோம். ஆல்ரெடி சொன்னது போல அனீமியால ஒரு மேஜர் டைப் ஆஃப் அனீமியா எது அப்படின்னா என்னது, அயரன் டெஃபிஷியன்சி அனீமியா, உடம்புல இரும்பு சத்து குறைபாடுனால வர்ற ரத்த சோகை. ஓகேங்களா? ஸோ அதுக்காக அதை கரெக்ட் பண்றதுக்காக நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அயரன் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலா அயரனை வந்து எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா ஃபெர்ரிக் Fe3+. Fe3+, இது வந்து ஆக்சிடைஸ்டு ஃபார்ம். ஓகேங்களா? இதனுடைய ரெடியூஸ்டு ஃபார்ம் என்ன அப்படின்னா தட் இஸ் கால்டு ஃபெர்ரஸ், Fe2+. Fe3+ ஃபெர்ரிக் அண்ட் Fe2+ வந்து என்னது, ஃபெர்ரஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இந்த அயரன் வந்து நம்ம உடம்புல இப்போ ஜென்ரல் பிசியாலஜி பார்க்கலாம். ஸோ நம்ம உடம்புல வந்து அயரன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதனுடைய பேசிக் பிசியாலஜி, அது எந்த ஃபார்ம்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம உடம்புல உள்ள போனதுக்கு அப்புறம் என்னென்ன வேலை செய்யும் அப்படிங்கிறது சும்மா ஜென்ரலா பார்க்கலாம். இது டீட்டெயிலா நம்ம பார்மகாலஜில பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. அதனுடைய ஃபர்ஸ்ட் முக்கியமான ஆக்ஷன்ஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி செயின். முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து ரெஸ்பிரேட்டரி செயின்ல வந்து எலக்ட்ரான் கேரியரா வந்து நம்ம உடம்புல அயரன் வந்து தேவைப்படுதுங்க. ரெண்டாவது முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் கேரியர். ரெண்டாவது முக்கியமான ஃபங்க்ஷன் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் டு தி டிஷ்யூ. ஸோ அப்போ எப்படி ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த அயரன் வந்து எங்க இருக்கு, ஹீமோகுளோபின்ல இருக்கு. ஓகேங்களா? ஹீம் அப்படிங்கிற மாலிகூல்ல இருக்கு. அந்த ஹீமோகுளோபின் இருக்கிற அயரன் வந்து ஆக்சிஜனை கேட்ச் பண்ணி, ஸோ எந்த டிஷ்யூக்கு வந்து ஆக்சிஜன் அதிகமா தேவைப்படுதோ அந்த டிஷ்யூ கொண்டு போய் சேர்த்தக்கூடிய வேலை, ஒரு முக்கியமான வேலை இந்த அயரனுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ the transportations of oxygen to the all tissues. ஓகேங்களா? இது 2 முக்கிய தலையாய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதுக்கு இருக்கு. ஓகே. ஸோ காமனா இந்த அயரன் வந்து எந்த டிஷ்யூல வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளட் அப்சார்ப்ஷன். நம்ம சாப்பிட்ற அயன் அப்சார்ப்ஷன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் எங்க உள்ள என்டர் ஆகுது அப்படின்னா பிளட்ல தான் என்டர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ பாருங்க, பிளட்ல வந்து 2 இடத்துல இருக்கு. ஒன்னு வந்து ஹீமோகுளோபின்ல அயரன் இருக்கும்,
ரெண்டாவது பிளாஸ்மால இருக்கும். இந்த ஹீமோகுளோபின்ல ஹீம் அப்படிங்கிற மாலிகுல்ஸ் கூட இருக்கும். ஹீம்னா என்னன்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதனுடைய பேசிக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஆக்சிஜனை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது. கிட்டத்தட்ட நம்ம உடம்புல வந்து ஒரு ஹியூமன் அடல்ட் வந்து 3 கிராம் வந்து இந்த அயன் எதுல இருக்கும்? ஹீம்லயே இருக்கும். ஹீமோகுளோபின்ல இருக்கிற ஹீம் மாலிகுல்ல இருக்கிற அயரன் வந்து கிட்டத்தட்ட 3 கிராம் இருக்கும். அதாவது டோட்டல் அயரன் கண்டென்ட்ல வந்து 65.4% அயரன் வந்து இந்த ஹீமோகுளோபின்ல இருக்கும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு அயரன் வந்து இந்த ஹீமோகுளோபினுக்கு வந்து தேவைப்படுது. ஏன்னா அயன் தான் வந்து ஆக்சிஜனை கேட்ச் பண்ணி கொண்டு போய் என்னது எல்லா டிஷ்யூக்கும் வந்து டெலிவரி பண்ணக்கூடிய வேலையை வந்து செய்யுது. அப்போ அந்த அயன் டெஃபிஷியன்சி அனிமியால என்ன நடக்கும் அப்படின்னா அங்க வந்து ஆர்பிசி இருக்கும், ஹீமோகுளோபின் இருக்கும், ஜஸ்ட் ஹீமோகுளோபின் குளோபின் புரோட்டீன் இருக்கும், அப்புறம் புரோட்டோஃபோர் ஃபைரின் இருக்கும். ஆனா நடுவுல என்ன இருக்காது? அயரன் இருக்காது. அப்போ அயரன் அந்த ஹீமோகுளோபினுக்கு சரியா அயரன் இல்லை அப்படின்னா அதனால சரியா ஆக்சிஜன் வந்து கேரி பண்ணி டெலிவரி கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால நிறைய டிஷ்யூஸ் வந்து டேமேஜ் ஆகலாம். சரியான ஆக்சிஜன் கிடைக்காத ஹைபாக்சியா கிடைக்க வாய்ப்பு, ஹைபாக்சியா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஃபர்தரா அந்த செல் அண்ட் டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்போ இங்க பாருங்க கிட்டத்தட்ட 65% அயரன் வந்து ஹீமோகுளோபின்ல இருக்கு. அடுத்தது வந்துங்க ரொம்ப லெஸ் அமௌண்ட் பிளாஸ்மால இங்க பாருங்க டிரான்ஸ்பரின் அப்படிங்கிற புரோட்டீன் கூட இருக்கும். டிரான்ஸ்பரின் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி பிளாஸ்மா புரோட்டீன். இந்த டிரான்ஸ்பரின் புரோட்டீன் தான் என்ன பண்ணும்? அயரனை கேட்ச் பண்ணி எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ டிஷ்யூக்கோ அல்லது ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காகவோ எங்க கொண்டு ஸ்டோரேஜ் ஃபர்தரா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டிஷ்யூக்கு கொண்டு போய் டைரக்டா செலுத்தக்கூடியது வந்து இந்த டிரான்ஸ்பரின். ஓகேங்களா? இது வந்து டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன், அயனை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய புரோட்டீன். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப லெஸ் அமௌண்ட் 4 மில்லிகிராம் 0.1% தான். அடுத்தது வந்து டிஷ்யூல எங்க இருக்கு அப்படி டிஷ்யூவை வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஃபங்க்ஷனல் அயன், இன்னொன்னு வந்து ஸ்டோரேஜ் அயன். ஃபங்க்ஷனல் அயன் அப்படின்னா என்ன அப்படின்னா என்னது? மயோகுளோபின் அண்ட் ஹீம் செல். மயோகுளோபின் அண்ட் ஹீம் செல் மேஜரா 2 விஷயத்த நீங்க மறக்க கூடாது. அயரன் எங்கெங்க இருக்கும் அப்படின்னா ஒன்னு ஹீமோகுளோபின்ல அதிகமா இருக்கும், இன்னொன்னு வந்து என்னது மயோகுளோபின் கூட அதிகமா இருக்கும். அடுத்தது வந்து ஸ்டோரேஜ்ல என்னது ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இங்க பாருங்க மயோகுளோபின் அண்ட் ஹீம் செல்ஸ் இது வந்து ஹீம் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த மயோகுளோபின் அண்ட் ஹீம் செல் ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ்க்காக இந்த அயரன் வந்து யூஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 650 மில்லிகிராம் 13.9% டோட்டல் பாடி அயரன் கண்டென்ட்ல. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஸ்டோரேஜ் ஆயிருக்கும். மீதி இருக்கிற டிஷ்யூல இருக்கிறது வந்து ஸ்டோரேஜ் ஆயிருக்கும். ஸோ இது வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா ஃபெரிட்டின் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அயரன் வந்து எந்த ஃபார்ம்ல ஸ்டோரேஜ் ஆயிருக்கும்? ஃபெரிட்டின் ஃபார்ம்ல ஸ்டோரேஜ் ஆயிருக்கும். அது எது வழியா வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும்னா டிரான்ஸ்பரின் அப்படிங்கிற புரோட்டீன், பிளாஸ்மா புரோட்டீன் வழியா அது டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ ஃபெரிட்டின்ல அது போய் ஸ்டோரேஜ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா அயரன் பூல். ஸோ எப்ப எல்லாமே வந்து நம்ம பாடிக்கு பிளாஸ்மாக்கு வந்து அயரன் தேவைப்படுதோ அப்போ வந்து இந்த ஃபெரிட்டின்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அயரன் வந்து என்னது ரிலீஸ் ஆகி நமக்கு தேவையான அயரன் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இது பாருங்க 1 கிராம் 3 கிராம். அதுக்கு அடுத்த மேஜரா வந்து 1 கிராம் ஃபெரிட்டின் ஸ்டோரேஜ் அயன் வந்து 1 கிராம். கிட்டத்தட்ட டோட்டல் அயரன் கண்டென்ட்ல வந்து 21.5%. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஸ்டோரேஜ் அயன்ல வந்து என்னது ஹீமோசிடரின். இதனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து டீடாக்சிஃபிகேஷன் ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகேங்களா? சோ அப்போ ஓவராலா 100%க்கு நம்ம உடம்புல வந்து 4.65 கிராம் அயரன் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 4.5 கிராம் அயரன் வந்து இருக்கு. அதுல மேஜரா இருக்கிறது வந்து ஹீமோகுளோபின்ல, அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜ் ஃபார்ம்ல இருக்கும், அண்ட் நெக்ஸ்ட் வந்து மயோகுளோபின் அண்ட் ஹீம் செல்ஸ்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம அயரன் கண்டென்ட். பிளட்லயும் டிஷ்யூலையும் அயனுடைய கண்டென்ட் 100%க்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தனித்தனியா பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து நாம அயரன் ஓரலா எடுத்துக்கிட்டோம். ஸோ அயரன் வந்து காமனா எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா ஃபெர்ரிக் ஃபார்ம்ல இருக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் உள்ள போன உடனே அது வந்து என்னவா மாறும்? ஃபெர்ரஸா ரெடியூஸ்ட் ஆகும். ஃபெர்ரிக் ஃபார்ம் வந்து ஃபெர்ரஸா ரெடியூஸ்ட் ஆகும். ஒன்ஸ் அந்த ஃபெர்ரஸா ரெடியூஸ்ட் ஆனா மட்டும்தான் அந்த மீகோசல் செல்ஸ் வழியா கிராஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் குடல்ல நம்ம சாப்பிட்ற அப்படி நம்ம உள்ள அனுப்பும் போது ஃபெர்ரிக் ஃபார்ம்ல போகும். உள்ள போனதுக்கு அப்புறம் ஃபெர்ரிக் என்னவா மாறும்? ஃபெர்ரஸா ஃபெர்ரிக் என்னவா மாறும்?
ஃபெர்ரிக் என்னவா மாறும், ஃபெர்ரஸா ரெடியூஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ Fe2+. ஸோ இங்க பாருங்க, இதுதான் வந்து செல் மெம்பரன் மீகோசல் செல் வழியா வந்து என்ன ஆகும், டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் போன ஃபெர்ரஸ் வந்து மறுபடியும் பிளட்ல வந்து ஃபெர்ரிக்கா மாறலாம். ஓகேங்களா? ஃபெர்ரிக்கா மாறி அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது, ஃபெரிட்டின்ல வந்து ஃபெரிட்டின் ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா? மறுபடியும் வந்து என்ன ஆகுது, ஃபெரிட்டின்ல இருந்து என்ன ஆகுது, அதாவது ஃபெரிட்டினுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வந்து அப்போஃபெரிட்டின் அப்படின்னு சொல்லுவோம். அப்போஃபெரிட்டின், அந்த அப்போஃபெரிட்டின் ஃபெர்ரிக் கூட சேர்ந்து ஃபெரிட்டின் அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் ஃபெரிட்டின்ல இருந்து என்ன ஆகுது, Fe2+ ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்குது, அங்க பிளட்டுக்கு போயிட்டு நமக்கு தேவையான அயரன் ஃபெர்ரஸ் ஃபார்ம்ல வந்து கிடைக்குது. ஸோ அப்போ பிளட்ல வந்து உள்ள ஃபெர்ரிக் அனுப்புனது அப்சார்ப்ஷன் ஆகும்போது ஃபெர்ரஸா போயிட்டு மறுபடியும் ஃபெர்ரிக் ஃபார்ம்ல ஸ்டோரேஜ் ஆகி மறுபடியும் ஃபெர்ரிட்டின்ல இருந்து பிளட்டுக்கு ஃபெர்ரஸ் ஃபார்ம்ல வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து ஆல்ரெடி சொன்னது போல டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன் டிரான்ஸ்ஃபெரின் வழியா டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன் டிரான்ஸ்ஃபெரின் அப்படிங்கிற புரோட்டீன் கூட வந்து சேர்ந்து நமக்கு எங்க தேவையோ அங்க போய் அது டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபெரிட்டின் அப்படிங்கிறது வந்து ஃபெர்ரிக்கும் என்னது, ஃபெர்ரிக் ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய இடம் ஃபெரிட்டின். அதுக்கப்புறம் ஃபெரிட்டின்ல இருந்து ஃபெர்ரஸா நமக்கு பிளட்டுக்கு போகுது. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு சின்ன ஐடியா கொடுத்தேன். ஓகே. ஸோ ஓகே, இது வரைக்கும் வந்து பேசிக்ஸா வந்து அயன் வந்து பிளட்லயும் டிஷ்யூலையும் வந்து எவ்வளவு இருக்கும், அதே மாதிரி அது எந்த ஃபார்ம்ல உள்ள டிராவல் ஆகும் அப்படிங்கறத வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க பாருங்க, மேஜரா இந்த அயரன் கண்டென்ட் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஹீமோகுளோபினுக்கு தேவைப்படுது. ஹீமோகுளோபினுடைய அயரன் கண்டென்ட் குறையும் போது தான் நம்ம என்ன சொல்றோம், அயரன் டெஃபிஷியன்சி அனிமியா அப்படின்னு சொல்றோம். அதனுடைய பேசிக் பிசியாலஜி பார்க்கும்போதுங்க, ஹீமோகுளோபின் இது ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஹீம், இன்னொன்று வந்து குளோபின். குளோபின் அப்படிங்கிறது புரோட்டீன், குளோபின்ங்கிறது புரோட்டீன். ஹீம் அப்படிங்கிறது வந்து இந்த அயரனும், இங்க பாருங்க, அயரனும் இந்த புரோட்டோஃபோர் ஃபைரின் 9 அப்படிங்கிற மாலிகுலும் சேர்ந்துதான் இதுக்கு பேர் வந்து ஹீம். இது வந்து டீட்டெயிலா நம்ம பார்மகாலஜில பார்க்கலாம். சும்மா சிம்பிளா நான் சொல்றேன். ஹீமோகுளோபின் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஹீம் மாலிகுல், இன்னொன்று வந்து குளோபின் புரோட்டீன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஹீம். ஹீம்ல என்ன இருக்கும் அப்படின்னா புரோட்டோஃபோர் ஃபைரின், அதுக்கப்புறம் ஃபெர்ரஸ், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஹீம். ஓகேங்களா? இந்த ஹீம் மாலிகுல்ல இருக்கிற அயரன் தான் என்ன பண்ணும், ஆக்சிஜன் கூட போயிட்டு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி பைண்ட் பண்ணி நமக்கு வந்து பிளட் வழியா என்ன பண்ணும், தேவையான டிஷ்யூக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் குளோபின் புரோட்டீன். இந்த குளோபின் புரோட்டீன்ல வந்து 4 புரோட்டீன் இருக்கும். அதுல 2 ஆல்பா சப் யூனிட் பாலிபெப்டைட் புரோட்டீன்ஸ், 2 ஆல்பா சப் யூனிட், அதுக்கப்புறம் 2 பீட்டா சப் யூனிட். இது வந்து அடல்ட்டுக்கு. ஓகேங்களா? அதே வந்து நியோனேட்ஸ்க்கு வந்து பீட்டா சப் யூனிட் பதிலா காமா சப் யூனிட் இருக்கும். அது முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் பேசிக்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம உடம்புல இருக்கிற ஆர்பிசில இருக்கிற ஹீமோகுளோபினுக்கு தேவையான அயரன் வந்து தேவை. அது இல்லைனா தான் நமக்கு வந்து அயரன் டெஃபிஷியன்சி அனீமியா நடக்குது. ஸோ எவ்வளவு தேவை அப்படின்னா மென்னுக்கு வந்து பாருங்க 13 to 18 கிராம் பர்சன்டேஜ், அதாவது 100 ml பிளட்டுக்கு சில டைம்ல வந்து 18 கிராம் பர் டிஎல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டிஎல் அப்படின்னா டெசிலிட்டர். டெசிலிட்டர்னா எத்தனை, 100 ml. அப்போ 100 mlக்கு எவ்வளோ, அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்னா பர்சன்டேஜ்ல நம்ம சொல்லணும். அப்போ 13 to 18 கிராம் பர்சன்டேஜ். உமனுக்கு வந்து 12 to 15 கிராம் பர்சன்டேஜ். சில்ட்ரனுக்கு வந்து 11 to 15 கிராம் பர்சன்டேஜ். பிரெக்னன்சி உமனுக்கு வந்து உள்ள இருக்கிற அயன் கண்டென்ட் வந்து வேரி ஆகும். அதுக்கு நிறைய பிசியாலஜிக்கல் மெக்கானிசம்ஸ் இருக்குது. ஆனா கண்டிப்பா மோர் தென் 10 கிராம் வந்து எப்பயுமே மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ பிரெக்னன்சி உமனுக்கு வந்து எப்பயுமே 10 கிராம் பர்சன்டேஜுக்கு மேலதான் வந்து நாம மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு குறைஞ்சது அப்படின்னா வந்து ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை, அதை நாம விடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஆல்ரெடி சொன்னது போல பிசியாலஜிக்கல் பிஹெச் 7.4. நம்ம பிசியாலஜிக்கல் ஸ்டேட் பிஹெச்ல வந்து அயரன் எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா ஃபெர்ரிக் Fe3+ ஃபார்ம்ல இருக்கும். ஓகேங்களா? பட் அது வந்து அப்சார்ப்ஷன் ஆகணும் அப்படின்னா அது எந்த ஃபார்ம்ல ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா Fe2+ ரெடியூஸ் ஆகணும். ஸோ ஃபெர்ரிக் என்னவா மாறணும், ஃபெர்ரஸா மாறணும். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நம்ம ஒன்ஸ் ஓரலா வந்து ஃபெர்ரிக் எடுத்துக்கும் போது குடல்லையே, சிறுகுடல்லையே டியோடினம், எஸ்பெஷலி டியோடினம்ல தான் வந்து என்ன ஆகும், இந்த அயன் வந்து அப்சார்ப்ஷன் ஆகும். அப்போ உடல்ல வந்து 2 முக்கியமான என்சைம் இருக்கு. அந்த என்சைம் பேர் என்னது, ஃபெர்ரிக் ரெடுக்டேஸ்.
அதுக்கு அடுத்தது வந்து சைட்டோக்ரோம் பி அப்படிங்கிற இந்த 2 என்சைம் என்ன பண்ணும், ஃபெர்ரஸா மாத்தும். ஓகேங்களா? அப்போ ஃபெர்ரஸா மாத்தும் போது ஈஸியா அந்த ஃபெர்ரஸ் வந்து மியூகோசல் செல் வழியா அப்சார்ப்ஷன் ஆகும். ஓகேங்களா? சோ இப்போ பிரச்சனையே என்ன அப்படின்னா, நாம சாப்பிடுற எல்லா அயனும் வந்து அப்சார்ப்ஷன் ஆகுதா அப்படின்னா அது இல்ல. ஓகேங்களா? அதனுடைய அப்சார்ப்ஷன் ரொம்ப கம்மி. என்ன ஆல்ரெடி சொன்னேன், இந்த இந்த பைவேலண்ட் கேட்டையான் அண்ட் தென் ட்ரைவேலண்ட் கேட்டையான் அது எல்லாமே வந்து அப்சார்ப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இது பாருங்க, Fe ட்ரைவேலண்ட் கேட்டையான் வந்து பைவேலண்ட் கேட்டையான் Fe2+ அப்சார்ப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அப்போ Fe3+ கண்டிப்பா Fe2+ மாறினா மட்டும்தான் அங்க வந்து மியூகோசல் செல் வழியா இன்டெஸ்டினல் ஸ்மூத் மசில்ஸ் வழியா வந்து என்ன ஆகும், அப்சார்ப்ஷன் ஆகி பிளட்டுக்கு போகும், நமக்கு தேவையான ஃபெர்ரஸ் வந்து கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஓகேங்களா? சோ இதுல ஒரு அஸ்கார்பிக் ஆசிட் வந்து ஒரு முக்கியமான பங்கு, இது வந்து இதனுடைய அயனுடைய அப்சார்ப்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட், சோ ஓவராலா அயரன்னா என்ன, அயரன் எவ்வளவு இருக்கணும், எங்க எவ்வளவு இருக்கும், சோ எதுக்காக இந்த அயரன், ஏன் நம்ம அயரனை வந்து எடுத்துக்கணும், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சும்மா பேசிக்ஸா பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அயன் வந்து எவ்வளவு நீடு, நமக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. நம்ம டோட்டல் பாடி வெயிட் இன்ட்டு நார்மல் வேல்யூ எவ்வளவு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மென்னுக்கு வந்து ஒரு 15% வச்சுக்கோங்களேன். அப்போ பாடி வெயிட் இன்ட்டு 15% மைனஸ் ஹீமோகுளோபின் வேல்யூ, உனக்கு என்ன வேல்யூ வந்து இருக்குது, இன்ட்டு 2.5. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா நமக்கு வந்து என்னது, எவ்வளோ அயரன், எவ்வளோ மில்லிகிராம் அயரன் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ பேசிக்ஸா அயரனுடைய நீடட், அயரனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அயரனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நாம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சிலபஸ்ல வந்து அயரன்ல நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு செலக்டிவா ஒரு 5 எலமெண்டல் அயரன் காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்துங்க ஃபெர்ரஸ் சல்ஃபேட். அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா வந்து என்னது, மாலிகுலர் ஃபார்முலா வந்து FeSO4 with 7 வாட்டர் மாலிகுல், டோன்ட் ஃபர்கெட். ஸோ இதுக்கு சினானிம்ஸ் வந்து சிம்பிளா ஃபெர்ரஸ் சல்ஃபேட்னு சொல்லலாம், அல்லது அயரன் சல்ஃபேட்னு சொல்லலாம், அல்லது அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னது, கிரீன் விட்ரையால் இருக்கு, அல்லது அயரன் விட்ரையால், அதனுடைய சினானிம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதனுடைய கலர் வந்து பேல் ப்ளூயிஷ் கிரீன். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, உங்க லேப்ல ஃபெர்ரஸ் சல்ஃபேட் சொல்யூஷன் பார்த்திருப்பீங்க. பேல் ப்ளூயிஷ் கிரீன், கிறிஸ்டால்ஸ் ஆர் கிரானுவல்ஸ் ஃபார்ம்ல இருக்கும். நான் சொல்றது சாலிட் ஸ்டேட்ல, கிறிஸ்டால்ஸ் ஆர் கிரானுவல்ஸ் ஆர்டர்லெஸ். இதனுடைய பிசிக்கல் நேச்சர் சலைன் ஸ்டிப்டிக் டேஸ்ட். வாயில வச்சிங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும், லைட்டா அப்படியே நாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சலைன் ஸ்டிப்டிக் டேஸ்ட். எஃப்ளோரசன்ட் ஆர் எஃப்ளோரசன்ஸ் இன் ட்ரை ஏர். எஃப்ளோரசன்ஸ்னா என்னன்னு போன கிளாஸ்லயே சொன்னேன். ட்ரை ஏர்ல ஒரு சால்ட்டோ அல்லது ஒரு எலமெண்டல் காம்பவுண்டோ ஓபன் பண்ணி வைக்கும் போது அந்த காம்பவுண்ட்ல இருக்கிற அந்த வாட்டர் மாலிகுல் மாய்ச்சர் எல்லாமே வந்து லாஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து எஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது பேசிக்ஸாவே ட்ரை ஏர்ல வந்து எஃப்ளோரசன்ஸ் இன் நேச்சர். பட் மாய்ச்சர் ஏர்ல இது என்ன நடக்கும்னு பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டோரேஜ் வைஸா வந்து இது கண்டிப்பா கேட்பாங்க. It is easily oxidized with moisture air. மாய்ச்சர் ஹியூமிடிட்டி கண்டென்ட் அதிகமா இருக்கும் போது நம்ம ஓபன் பண்ணி வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிற மாய்ச்சர்ல இருக்கிற வாட்டர் மாலிகுல் அப்சர்வ் பண்ணி இட் பிகம் எ brownish. note it's very very important points. கேட்கலாம் எக்ஸாம்ல. brownish yellow basic ferric sulfate. இதனுடைய கலர் வந்து brownish yellow கலரா மாறும். இதனுடைய கலர் வந்து brownish, இங்க பாருங்க என்ன கலர் இருந்துச்சு, bluish green கலர் வந்து பாருங்க brownish yellow கலரா சேஞ்ச் ஆயிரும். நீங்க பார்த்திருப்பீங்க, லேப்ல பார்த்திருப்பீங்க. இங்க பாருங்க பேசிக் ஹைட்ராக்சில் குரூப் இங்க ஆட் ஆயிருக்கு. சோ அதனால இங்க பாருங்க பேசிக் ஃபெர்ரிக் சல்ஃபேட்டா கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா? சோ அதனாலதான் வந்து யூஸ்வலா லேபிள்ல வந்து வார்னிங் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அந்த வார்னிங்க்கு பேர் வந்து என்னது, இட்டாலிசைஸ்டு வார்னிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த வார்னிங் லேபிள்ல என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, டோன்ட் யூஸ் ஃபெர்ரஸ் சல்ஃபேட் தட் இஸ் கோட்டட் வித் brownish yellow basic ferric sulfate. சப்போஸ் வந்து அது வந்து brownish yellow கலரா
அதனுடைய அதனுடைய கெமிக்கல் நேச்சர் வந்து என்னது பேசிக் ஃபெர்ரிக் சல்ஃபேட்டா மாறிடுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு இந்த இட்டாலிசைஸ்டு வார்னிங்ல கொடுத்துருப்பாங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதனுடைய நேச்சர் வந்து அசிடிக் இன் நேச்சர். ப்ளூ லிட்மஸ் பேப்பரை வந்து ரெட் கலரா சேஞ்ச் பண்ணும். இதனுடைய pH வந்து 3.7. ஸோ இது வந்து ஃப்ரீலி சால்யூபிள் இன் வாட்டர் அண்ட் ஆல்சோ ஆல்கஹால். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரக் ஆஃப் சாய்ஸ் இந்த ஃபெரஸ் சல்ஃபேட் எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, காமனாவே மார்க்கெட்ல ரொம்ப லோ காஸ்ட்ல எக்கனாமிக்ல ஃபார்மோகோ எக்கனாமிக்ல வந்து நமக்கு வந்து ஒரு அயன் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து அயன் டெஃபிஷியன்சிக்கு அனிமியாவுக்கு வேணும் அப்படின்னா தட் இஸ் ஃபெரஸ் சல்ஃபேட். ஆனா the drug of choice for only uncomplicated iron deficiency anemia, uncomplicated iron deficiency அனிமியாவுக்கு கொடுக்கலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அயன் டெஃபிஷியன்சியா இருந்தால் இது வந்து பெருசா அங்க யூஸ் ஆகாது. அல்டர்னேட்டிவ் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நிறைய அயரன் கண்டைனிங் என்னது ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு, எஸ்பெஷலி ஃபார் அன்காம்ப்ளிகேட்டட் அயன் டெஃபிஷியன்சி அனிமியா. இது காமனா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஓரலா எடுத்துக்கும் போது இரிட்டேட் தி ஜிஐடி மீகோசா. ஏன் அது இரிட்டேட் பண்ணுது அப்படின்னா, அதுல இருக்கிற அந்த சால்யூபிள் அயரன் வந்து அஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அந்த அஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் அந்த சால்யூபிள் அயரன் போய் என்ன பண்ணும், கேஸ்ட்ரிக் மீகோசாவை போய் இரிட்டேட் பண்ணும்போது ஃபெரஸ் சல்ஃபேட் எடுத்த உடனே சில பேருக்கு வந்து கேஸ்ட்ரிக் அப்செட் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒமட்டுற மாதிரி இருக்கும், வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், வயிறு எரிச்சலா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஃபீக்கல் கலர்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக சேஞ்சஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து ஓரலாக எடுத்துக்கும் போது இருக்கு. ஸோ அதனுடைய டோஸ் வந்து என்னது, ஈக்குவலண்ட் வெயிட் வந்து எலமெண்டல் அயரன் ஈக்குவலண்ட் டோஸ் வந்து 100 மில்லிகிராம் வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இதனுடைய ஃபார்முலேஷன்ஸ் வந்து 300 to 1 கிராம். அதுல வந்து ஈக்குவலண்ட் எலமெண்டல் அயரன் வந்து 100 மில்லிகிராம் பர் டேக்கு வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் என்னென்ன ஃபார்முலேஷன்ஸ்ல இந்த ஃபெரஸ் சல்ஃபேட் இருக்கு அப்படின்னா, ஃபெரஸ் சல்ஃபேட் டேப்லெட் அண்ட் ஃபெரஸ் சல்ஃபேட் சிரப், இந்த ரெண்டு ஃபார்முலேஷன்ஸ்ல இந்த ஃபெரஸ் சல்ஃபேட் வந்து மார்க்கெட்ல அவைலபிள். ஓகேங்களா? நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய அயரன் ஃபார்முலேஷன்ஸ், அயரன் இன்ஆர்கானிக் அயரன் ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து ஃபெரஸ் ஃபியூமரேட். ஃபெரஸ் ஃபியூமரேட் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபெரஸ் சல்ஃபேட் பார்த்தோம், அது வந்து ஒரு சால்ட். ஸோ நம்ம அதுக்கு அடுத்தது பார்க்கக்கூடிய மொத்தம் 5 காம்பவுண்ட்ஸ் நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்க்கக்கூடிய இங்க பாருங்க, ஃபெரஸ் ஃபியூமரேட், ஃபெர்ரிக் அமோனியம் சிட்ரேட் அண்ட் ஃபெரஸ் அஸ்கார்பேட். இதுவும் கூட சால்ட் தான், பட் ஆசிட்ஸ் கூட வந்து சால்ட் ஃபார்முலேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ஃபெரஸ் ஃபியூமரேட், இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா FeC2H2COOH2. சாரி, COO2. அதாவது இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். அயரன் வந்து ஃபியூமரிக் ஆசிட்ஸ் கூட கம்பைன் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, ஃபியூமரிக் ஆசிட்ஸ், இதுல எது ஃபியூமரிக் ஆசிட் பாருங்க, CHCOOH, அதே மாதிரி CHCOOH. ஸோ இதனுடைய ஃபார்முலா நம்ம எப்படி எழுதலாம், CHCOOH, அதே போல CHCOOH, ஃபியூமரிக் ஆசிட்ஸ். ஓகேங்களா? இதுல இருக்கிற 2 ஹைட்ரஜன் பதிலாக நாம வந்து ஒரு ஃபெரஸ் குரூப் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஃபெரஸ் குரூப் வந்து ஆட் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள். இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரெட்டிஷ் ஆரஞ்ச் டு ரெட் பிரவுன் கலர், ஆர்டர்லெஸ் பவுடர், ஸ்லைட்லி சால்யூபிள் இன் வாட்டர், ஸ்லைட்லி சால்யூபிள் இன் வாட்டர். ஸோ இது வந்து இதனுடைய இன்னொரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க இந்த ஃபெரஸ் ஃபியூமரேட் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ஸ்ல வந்து நாம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு அயரன் தனியா பிரிஞ்சு நமக்கு இங்க என்ன கிடைக்குது, நமக்கு வந்து ஃபியூமரிக் ஆசிட்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்ல, அந்த ஃபெரஸ் ஃபியூமரேட் வந்து என்னது, இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ஸ் நம்ம ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து குளோரைடு தனியாகவும் அயரன் அதாவது ஃபெரஸ் தனியாகவும் ஃபியூமரிக் ஆசிட்ஸ் தனியாகவும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு என்னது செப்பரேஷன்ஸ் ஆஃப் ஃபியூமரிக் ஆசிட்ஸ் ஃப்ரம் என்னது ஃபெரஸ் ஃபியூமரேட். ஸோ கம்பேரிட்டிவ்லி இதுக்கு முன்னாடி நம்ம ஃபெரஸ் சல்ஃபேட் பார்த்தோம்ல, அதோட கம்பேர் பண்ணும்போது இட் ஹேவிங் சம் லெஸ் இரிட்டன்ட் தென் ஃபெரஸ் சல்ஃபேட் அண்ட் ஆல்சோ தென் ஃபெரஸ் குளுக்கோனேட். ஃபெரஸ் நிறைய ஃபெரஸ் சால்ட் இருக்கு. ஸோ ஃபெரஸ் குளுக்கோனேட் அண்ட் ஃபெரஸ் சல்ஃபேட்டோட கம்பேர் பண்ணும்போது லெஸ் இரிட்டன்ட், அதே மாதிரி அண்ட் ஹைலி ரெசிஸ்டன்ட் டு ஆக்சிடேஷன் ஆன் எக்ஸ்போஸ் டு ஏர். ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட் அண்ட்
குளுக்கோனேட்டோட கம்பேர் பண்ணும்போது ஆக்சிடேஷன்ஸ் ஆகக்கூடிய தன்மை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனுடைய டெய்லி டோஸ் வந்து 200 மில்லிகிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவலண்ட் எலமெண்டல் அயரன் வந்து 100 மில்லிகிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். சாரி, பர் டோஸ் 200, அதுல ஈக்குவலண்ட் அயரன் வந்து 100 மில்லிகிராம். ஸோ டெய்லி வந்து 200 to 600 மில்லிகிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இதனுடைய ஃபார்முலேஷன்ஸ் வந்து ஃபெரஸ் ஃபியூமரேட் டேப்லெட் ஃபார்முலேஷன்ஸ்ல மார்க்கெட்ல அவைலபிள். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் ஃபெரஸ் ஃபியூமரேட். அடுத்த காம்பவுண்ட் வந்து ஃபெர்ரிக் அமோனியம் சிட்ரேட். இங்க வந்து ஃபியூமரிக் ஆசிட்ஸ் கூட சால்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த காம்பவுண்ட் வந்து ஃபெர்ரிக் அமோனியம் சிட்ரேட். இது வந்து வித் ஹெல்ப் ஆஃப் அமோனியா அண்ட் சிட்ரிக் ஆசிட்ஸ். அமோனியா அண்ட் சிட்ரிக் ஆசிட். இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா வந்து இங்க பாருங்க, C6H11 அயரன் அண்ட் தென் NO7 3+. இதனுடைய சினானிம்ஸ் வந்து என்னது? அயரன் அமோனியம் சிட்ரேட். ஃபெர்ரிக் பதிலா அயரன், அயரன் அமோனியம் சிட்ரேட், அல்லது என்னது அமோனியம் ஃபெர்ரிக் சிட்ரேட், அமோனியம் ஃபெர்ரிக் சிட்ரேட் எப்படி சொல்லலாம், அல்லது வந்து ஃபெரிக் செல்ஸ். இதுக்கு இந்த மாதிரி 3 பேர்லயும் நாம சொல்லலாம். இதனுடைய பிசிக்கல் நேச்சர் வந்து yellowish brown, அது வந்து ரெட்டிஷ் ஆரஞ்சு டு ரெட்டிஷ் brown. இது வந்து அதை விட கம்பேர் பண்ணும்போது என்னது, அந்த ரெட்டிஷ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். yellowish brown டு என்னது ரெட் சாலிட் ஃபெயிண்ட் ஆர்டர் ஆஃப் அமோனியா. ஸோ ஏன் அப்படின்னா இதுல வந்து ஃபெர்ரிக் அமோனியம் சிட்ரேட் இருக்குது, அதனால அதனுடைய ஃபெயிண்ட் ஆர்டர் ஆஃப் என்னது அமோனியா soluble in water. ஆக்சுவலி இந்த ஃபெர்ரிக் அமோனியம் சிட்ரேட் வந்து 2 ஃபார்ம்ல இருக்கு. ஒன்னு வந்து பிரவுன் ஹைட்ரேட்டட் ஃபார்ம், இன்னொன்னு வந்து கிரீன் ஹைட்ரேட்டட் ஃபார்ம். ஸோ டோன்ட் ஃபர்கெட், இந்த ஃபெர்ரிக் அமோனியம் சிட்ரேட் வந்து 2 பிசிக்கல் நேச்சுரல்ல இருக்கு. ஒன்னு வந்து பிரவுன் ஹைட்ரேட்டட் ஃபார்ம், இன்னொன்னு வந்து கிரீன் ஹைட்ரேட்டட், அந்த 2 ஃபார்ம்ல இருக்கு. ஸோ யூஸ்வலாவே மற்ற காம்பவுண்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபெர்ரிக் அமோனியம் சிட்ரேட் வந்து டெலிக்வேஷன்ஸ் இன் நேச்சர். டெலிக்வேஷன்ஸ் இன் நேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் ஓபன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட் மாய்ஸ்சர் ஏர்ல இருக்கிற அந்த வாட்டர் மாலிகுலை அப்சர்வ் பண்ணி இட் பிகம் ஏ வாட்டர் அப்சர்வ் பண்ணி இது லிக்விடா மாறிடும். ஓகேங்களா? அப்படியே ஓபன் பண்ணி வச்சோம்னா அப்படியே லிக்விடா மாறிடும். அததான் வந்து நாம என்ன சொல்றோம், டெலிக்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஃப்ரீ ஃப்ரம் அஸ்ட்ரிஞ்சன்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ஃபெரஸ் சல்ஃபேட் வந்து இந்த சால்யுபிள் அயரன் வந்து அஸ்ட்ரிஞ்சன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதுனால அது வந்து இரிட்டன்ட் டு கேஸ்ட்ரிக் மியூகோசான்னு சொன்னோம். பட் இதுல வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த இரிட்டன்ட்டும் அந்த அஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கிறதுனால இது வந்து லெஸ் இரிட்டன்ட். ஓகேங்களா? அதே மாதிரி மற்ற அந்த ஃபெரஸ் சல்ஃபேட் அண்ட் ஃபெரஸ் ஃபியூமரேட் குளுக்கோனேட்டோட கம்பேர் பண்ணும்போது கான்ஸ்டிபேஷன்ஸ் வந்து லெஸ். ஓகேங்களா? இரிட்டன்ட், அஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்டிவிட்டி அண்ட் கான்ஸ்டிபேஷன்ஸ் மற்ற அயரன் காம்பவுண்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபெர்ரிக் அமோனியம் சிட்ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு, சிட்ரிக் ஆசிட்ஸ் in the presence of ammonium hydroxide solution, ammonia solution. ஓகேங்களா? ஸோ ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு, சிட்ரிக் ஆசிட் in the presence of ammonium hydroxide and water. என்னது இது என்னவா கிடைக்குது நமக்கு, ஃபெர்ரிக் அமோனியம் சிட்ரேட்டா கிடைக்குது. ஓகேங்களா? அமோனியாவுக்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு, சிட்ரேட்டுக்கு சிட்ரிக் ஆசிட், ஃபெர்ரிக்கு ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபார்முலேஷன்ஸ் வந்து இது மார்க்கெட்ல என்னது ஃபெர்ரிக் அமோனியம் சிட்ரேட் டேப்லெட் அண்ட் ஃபெர்ரிக் அமோனியம் சிட்ரேட் சிரபா, இந்த மாதிரி 2 ஃபார்முலேஷன்ஸ்ல அவைலபிள். இதனுடைய டோசஸ் வந்து பாருங்க, ஈக்குவலன்ட் டு எலமெண்டல் அயன் 32.8 மில்லிகிராம், 32.8 மில்லிகிராம். ஓகேங்களா? 30 ஈக்குவலன்ட் 32.8. இங்க வந்து நாம என்ன சொன்னோம், 100 மில்லிகிராம் ஈக்குவலன்ட் சொன்னோம். இங்க 32.8 மில்லிகிராம் 2 times a day. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் ஃபெர்ரிக் அமோனியம் சிட்ரேட். ஓகேங்களா? நமக்கு சிலபஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய அடுத்த 4வது காம்பவுண்ட் வந்து ஃபெரஸ் அஸ்கார்பேட். இந்த ஃபியூமரிக் ஆசிட், இங்க சிட்ரிக் ஆசிட், அடுத்தது அஸ்கார்பிக் ஆசிட். ஃபெரஸ் அஸ்கார்பேட், அஸ்கார்பிக் ஆசிட்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து வைட்டமின் சி. ஸோ மற்ற ஃபெரஸ் காம்பவுண்டோட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய அப்சார்ப்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னது போல வைட்டமின் சி, அஸ்கார்பிக் ஆசிட்ஸ் வந்து என்ன பண்ணும், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட்ல போயிட்டு அந்த அயரன் அப்சார்ப்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஃபார்முலா பாருங்க, ஒன்றும் இல்லை, ஃபெரஸ் வித் என்னது அஸ்கார்பிக் ஆசிட்ஸ், அதான் வந்து C12H12O12 வித் அயரன். ரொம்ப சிம்பிள், C12H12O12 அயரன். இதனுடைய சினானிம்ஸ் வந்து ஃபெரஸ் செவிட்டமேட்,
அல்லது ஐரன் எல் அஸ்கார்பேட், ஐரன் எல் அஸ்கார்பேட் அல்லது ஃபெரஸ் செவிட்டமேட் இதனுடைய சினானிம்ஸ். இதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் பாருங்க, ரொம்ப சிம்பிள். நம்ம ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் பார்த்தோம்ல ஃபெரஸ் சல்ஃபேட், அதை வந்து இனிஷியலா எடுத்துக்கிட்டு ஃபெரஸ் சல்ஃபேட் வித் அஸ்கார்பிக் ஆசிட் அண்ட் வாட்டர் நமக்கு என்ன கிடைக்குது, ஃபெரஸ் அஸ்கார்பேட்டா கிடைக்குது. இதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. பாருங்க இதுல வந்து ஃபெரஸ் அயரன் எவ்வளவு இருக்கு அப்படின்னா இந்த காம்பவுண்ட்ஸ்ல 14 to 16% இருக்கு ஆஸ் பர் ஐபி. அதே மாதிரி அதுல அஸ்கார்பிக் ஆசிட்ஸ் வந்து 73 to 77% அஸ்கார்பிக் ஆசிட்ஸ் இருக்கு. சோ பாருங்க அயரனோட அஸ்கார்பிக் ஆசிட்ஸ் இங்க அதிகமா இருக்கு, அதனுடைய அப்சர்ப்ஷன் வந்து நமக்கு அதிகமா இருக்கும். இதனுடைய பிசிக்கல் நேச்சர் ஃபைன் டார்க் வயலட். இங்க பாருங்க இது கொஞ்சம் ரெட்டிஷ் ஆரஞ்ச், இது வந்து yellowish brown, பட் இதனுடைய கலர் வந்து அப்படியே டோட்டலா சேஞ்ச் இருக்கும். டார்க் வயலட் கலர்ட் ட்ரைடு பவுடர். ஓகேங்களா? சோ ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து இது வந்து ஐரன் டெஃபிஷியன்சி அனீமியாக்காக நாம கொடுக்கலாம். சோ ஃபார்முலேஷன்ஸ் வந்து மார்க்கெட்ல என்னென்ன ஃபார்முலேஷன்ஸ் இருக்கு, என்னது ஃபெரஸ் அஸ்கார்பேட் டேப்லெட், ஃபெரஸ் அஸ்கார்பேட் கேப்சூல் அண்ட் ஃபெரஸ் அஸ்கார்பேட் சிரப்ஸ். ஓகேங்களா? டெய்லி டோஸ் வந்து 100 மில்லிகிராம் வரைக்கும் நாம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து ஃபெரஸ் அஸ்கார்பேட். அடுத்த காம்பவுண்ட் வந்து கார்போனைல் அயரன். கார்போனைல் அயரன் ரொம்ப இது வந்து ஒரு மெட்டாலிக் அயன், சிம்பிள் மெட்டாலிக் அயன். இங்க பாருங்க கார்போனைல் அயன் அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா வந்து ரொம்ப சிம்பிள். என்னது FeCO5. FeCO5. இங்க பாருங்க சென்டர்ல வந்து ஒரு அயரன் இருக்கு, அது சுத்தி கார்போனைல் 1 2 3 4 5 சோ பென்டா கார்போனைல் குரூப் இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க இட்ஸ் எ மெட்டாலிக் அயரன், மெட்டாலிக் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இதுக்கு வந்து. சோ prepared by chemical decompositions of purified iron pentacarbonyl. So it's prepared by chemical decompositions of purified iron pentacarbonyl. Pentacarbonyl 1 2 3 4 5 carbonyl. ஓகேங்களா? Simply it's prepared by chemical decompositions. இது வந்து uncharged and it's a not salt. It's a uncharged and it is not a salt. So இது வந்து grey color powder, அதனுடைய physical nature and also soluble in water. இதனுடைய formulations வந்து it's available in a tablet formulation, capsule formulation and syrup formulations. Dose வந்து மென் வந்து அப் டு 8 மில்லிகிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உமன்ஸ் வந்து 15 மில்லிகிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பிரெக்னன்சி உமன் வந்து அப் டு 27 மில்லிகிராம் பர் டே வரைக்கும் நாம எடுத்துக்கலாம். ஸோ அதனால டெய்லி டோஸ் ரேஞ்ச் வந்து 8 to 30 மில்லிகிராம் நான் இங்க கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ஹெமடானிக்ஸ்ல வந்து 5 இன்ஆர்கானிக் அயரன் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பார்த்தோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது ஃப்ரீக்வெண்டா காமனா எக்கனாமிக்கலா நமக்கு வந்து அவைலபிள் அப்படின்னா தட் இஸ் ஃபெரஸ் சல்ஃபேட். ஓகேங்களா? கேப்சூல்ல நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த டேப்லெட் ப்ரிப்பரேஷன்ஸ்ல இருக்கு. அடுத்தது வந்து ஃபெரஸ் ஃபியூமரேட், ஃபெர்ரிக் அமோனியம் சிட்ரேட், ஃபெரஸ் அஸ்கார்பேட், ஃபைனலா வந்து கார்போனைல் அயரன். ஓகேங்களா? ஸோ இந்த 5 காம்பவுண்ட்ஸையும் வந்து நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனுடைய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஃபார்முலேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.